உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கிறிஸ்துமஸ இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே. ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. பார்க்க அழுக தான் வந்துச்சு. அது ஃபேர்வெல்னு அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இன்னொரு படம் நடிக்கலாம், அது அவர் வந்து அரசியல் போகிறனால அதனால் நடக்க முடியல. இதுவும் ஹாப்பி, அதுவும் ஹாப்பி. அது அவரோட எப்படி சொல்கிறது, பெருமையாக சொல்கிறது மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம தான் அடிச்சிட்டு இருக்கோம், அவங்க வந்து இன்னும் ஃப்ரெண்டாக எப்படி பார்க்கணுமோ அவங்க கரெக்டாக இருக்காங்க. அது எமோஷ்னலாக இருந்துச்சு. அது ரீல்ஸ் பார்க்க கண்ணிலேருந்து தண்ணி தான் வருது. லிட்ரலி நேற்று நாங்கள் விளையாண்டுருந்தோம், பார்க்கும்போது ரீல்ஸ் மட்டும்தான் வந்துட்டு இருந்துச்சு. அழுக மட்டும்தான் வந்துச்சு பார்க்க. அதனால ரீல்ஸே பார்க்குறது இல்லை. குட்டி ஸ்டோரியை விட அவர் ஒன்று சொன்னார், என்னோட ரசிகர்களுக்காக நான் சினிமாவே விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னது ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்குது. பிகாஸ் இதோட லாஸ்ட் மூவி அண்ட் இதுக்கப்புறம் தளபதியை நம்ம வந்து ஆன் ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது. என்ன இருந்தாலும் கட்சி இருக்குது, அப்படி இருந்தாலுமே ஆன் ஸ்க்ரீன் அவரோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சரி எல்லாமே பார்க்கணுன்னு ஒரு ஆசை. அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு நம்ம பார்க்குறது, விசில் அடித்து அவர் வந்து ஆன் ஸ்க்ரீன் வந்தாலே போதும், ஐயோ தளபதி அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ அதெல்லாம் இல்லாத ஒரு இமோஷ்னலாக தான் இருக்குது. ஆக்சுவலி கூஸ் பம்ப்ஸ் தான். அந்த லைட்னிங்ஸ் அண்ட் ஆல் எல்லா ஃபேன்ஸுமே வந்து டார்ச் ஆன் பண்ணி அதெல்லாம் பண்ணது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, நான் இனிமேல் ரசிகர்களுக்காக என் சினிமாவே விடுறேன் அப்படின்னு. அந்த வார்த்தை கேட்கும்போது எப்படி இருந்தது? ஓகே, தளபதி நம்மளுக்காக ஆஸ் அ மக்கள் சர்வ் பண்ணுறதுக்காக அவர் வந்து ரெடியாக இருக்காரு அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு. அஜித் சார் பற்றி அவர் பேசியிருந்தாரு, அதுக்கு எல்லாருமே அவர் ஓட்டுக்காக தான் அப்படி பேசினாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து மக்கள் சில பேர் அப்படி சொல்லுவாங்க. பட் அவர் ஐ திங்க் அது மீன் பண்ணி அவர் சொல்லலை. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபேர்வெல், அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாகவே கண்ணு கலங்குச்சு. அவர்கிட்ட அவரே சொன்னார், அந்த கண்ணு நான் கலங்க மாட்டேன் அப்படின்ட்டு. அந்த ஃபேன் அந்த சாங் போடும்போதே வந்து வீட்டில் பார்த்துருக்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த 1,02,000 மெம்பர்ஸ் அங்கே அசம்பிள் ஆயிருந்தாங்க, எல்லாருமே கண்ணீர் அடிச்சிருப்பாங்க. ஸோ அதிலே தெரியும், இப்போ எனக்கே கண்ணு கலங்குதான் நான் பேசும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு டையாட் ஃபேன். நான் ஸ்டில் அந்த 2011 வந்து நான் மக்கள் இயக்கம்ன்ற ஒரு போர்டு ஆரம்பித்தோம். ஸோ டில் நவ் இங்கே டிவிக்கே அந்த இதில் வந்து இது வரைக்கும் வெற்றிகரமாக போகுது. ஸோ இதுக்கு மேலே அதை வெற்றிகரமாக கொண்டு போகிறதுக்கு ஒரு அரசியல் பயணத்தில் போயிருக்காரு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மக்களுக்கு நல்ல செய்ய வராருன்ற ஒரு மோட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய, அதான் சொல்ல கரியரின் உச்சம்ன்றதை நேற்று எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆப்வியஸ்லி வேர்ல்டுலேயே அந்த மாதிரி ஆடியோ லான்ச் இதான் ஃபஸ்ட் டைம். இது முன்னாடி சகோ பண்ணியிருந்தாங்க 88,000, இப்போ வந்து 1 lakh. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா புக் ஆஃப் கின்னஸ் மலேசியா அப்படின்ற இதுவே சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட். அவரோட டான்ஸை மிஸ் பண்ணுவோம். அவர் அழுவும் போது நம்ம அழுவோம், அதையும் மிஸ் பண்ணுவோம். அவர் டான்ஸ் ஆடும்போது நானும் டான்ஸ் ஆடுவோம், அதையும் மிஸ் பண்ணுவோம். அவர் சிரிக்கும் போது நம்மளும் சிரிப்போம், அந்த ஸ்மைலையும் நாங்கள் மிஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்வியஸ்லி அவரோட சாய்ஸ், அது வந்து அவரோட இது ரெஸ்பெக்ட் பண்ணணும். நான் என்ன ஒரு புதுசாக சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே. அவ்வளோ பெரிய உச்சத்துலேருந்து வராரு, கண்டிப்பாக வாய்ப்பு கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஒரு மாற்றம் வரட்டும். ஓகேண்ணா. அவர் எப்பப்பெல்லாம் கோட் போடுறாரோ, எப்பப்பெல்லாம் வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் கோட் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்களோ, ஆப்வியஸ்லி கோட்னாவே தலை தான். ஸோ அந்த பில்லாவோட ரெஃபரன்ஸு. ஸோ அவர் வந்து நாங்கள் தான் வந்து அடிச்சுக்கிறோம். ஆப்வியஸ்லி அவங்க அடிச்சிக்கல, நாங்கள் தான் அடிச்சுக்கிறோம். தலை ரிலீஸ் ஆகுறது, ஃபேன் அந்த படம் ரிலீஸ் ஆகுது, நாங்கள் எங்கள் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி அடிச்சிக்கிறது. பட் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு செம பாண்டிங்கில் இருக்காங்க. ஸோ ரெஃபரன்ஸ் கொண்டு வந்தது வந்து ஒரு அரசியல் சம்மந்தமாக இதை தயவு செஞ்சு பார்க்காதீங்க. இது வந்து அந்த இடத்துல அவருக்கு தோணியிருக்கு. ஏன்னா மலேசியானும் போது கண்டிப்பாக பில்லாதாங்க, குருவியோ இல்லை வந்து காவலனோ கண்டிப்பாக அதில் ரெஃபரன்ஸ் கிடையாது. ஆப்வியஸ்லி பில்லா தான். ஸோ அப்போ அங்கே சூட் போடும்போது அவருக்கே தோணிருக்கும், மேலே எடுத்து போடும்போது கண்டிப்பாக வந்து அஜித் ரெஃபரன்ஸ் அவருக்கே தோணிருக்கும். அதனால தான் அவர் அந்த ஸ்பார்க்கில் வந்த ஒரு வேர்டு அதெல்லாம். ஸோ
நடிக்க மாட்டேன்னு அதுதான் சொல்கிறேனே. எங்கள் வீட்டில் எல்லாருமே உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். கிளிப்பாக தானே வந்தது, எல்லாருமே உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் அம்மா எங்கள் பாட்டி எல்லாருமே அழுதாங்க அந்த இதுக்கு. ஆப்வியஸ்லி எனக்கு பையன் பிறந்தது அப்போ அழுது 1.5 வருஷம் 2 வருஷம் அதுக்கப்புறம் நான் வந்து அந்த அந்த வார்த்தை சொல்லும் போது தான் எனக்கு கண்ணு கலங்குச்சு. ஸோ இப்போவும் எனக்கும் கண்ணு கலங்குது. கொஞ்சம் கஷ்டம்தான், ஃபேன்ஸாக ரொம்ப கஷ்டம்தான். ஆமாம், அந்த க்ரௌடு ஃபஸ்ட் டே, அந்த ஃபஸ்ட் ஷோ அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அப்புறம் அந்த அந்த ஹிட் பாட்டு, ஒவ்வொரு மூவிலையும் உள்ள ஹிட் பாட்டு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவோம். டான்ஸு வராரு, நல்லதா மக்களுக்கு நல்லது பண்ணுன்னு வராரு. அப்படிங்கும்போது என்கரேஜ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சின்ன வயசுல இருந்து நம்ம தளபதியை பார்த்து பயங்கரமா வைப் பண்ணியிருப்போம். இனிமே அவரை நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்க போறது கிடையாது. கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்கும். ஆமாம், நானுமே தளபதி ஃபேன் தான். பயங்கரமான ஃபேன். ஆமாம், சின்ன வயசுலேருந்தே தளபதி ஃபேன் தான். அப்படிங்கும்போது அவ்வளோ பெரிய வருமானத்தை விட்டுட்டு வராரு. அப்படிங்கும்போது தப்பு ஒன்றும் தப்பு இல்லை, என்கரேஜ் பண்ணலாம், தப்பு இல்லை. புதுசாக மக்களுமே எல்லாம் கொஞ்சம் பழைய அரசியல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் புதுசாக எதிர்பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது விஜய்க்கு போட்டு பார்ப்போம் அப்படின்னு தான் அவர் நினைப்பாங்க. ஒரு ஆடியோ லான்ச்ல நான் என் ரசிகர்களுக்காக சினிமாவை விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு லைன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஐயோ, அது இன்னுமே ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்குது. இனிமேல் மறுபடியும் அவரை சினிமாவில் பார்க்க முடியாதோ வைக்க முடியாதோ அப்படின்ட்டு எமோஷ்னலாக தான் இருக்கிறாரு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அவர் எங்கே மறுபடியும் அரசியல்ன்ற பேரில் நம்மக்கிட்ட தானே வராரு. அப்போ அதுங்கும்போது ஒன்றும் அவ்வளோவெல்லாம் ஒன்றும் ஃபீலிங்கெலாம் இல்லை. ஒரு இனிமேல் பார்க்கவே முடியாதா அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த ஒரு சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டே வந்தது அது எல்லாமே மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு இருக்குது. இன்னொரு பக்கம் பவர் ஸ்டார் இருக்கார் இல்லையா, பவன் கல்யாண், அவர் வந்து அரசியலில் வரும்போது இனிமேல் இருக்க மாட்டேன் இங்கே, நான் இனிமேல் சினிமா நடிக்க மாட்டேன்னு சொன்னார். பட் இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஆப்வியஸ்லி மேபி அவர் அரசியலில் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வருவாரோ அப்படின்னு ஒரு ஹோப். அவர் ஆடியோ லான்ச் ரீல்ஸ்லாம் பாத்தீங்களா? ஓரளவுக்கு ரீல்ஸில் மட்டும் பார்த்தது தான், ஃபுல்லாக பார்க்கல. எப்படி இருந்துச்சு? ஐயோ அவ்வளோதானா அப்படின்னு இருந்துச்சு. அவர் டான்ஸ் ஸ்டெப்ஸ் அதெல்லாம் நாஸ்டால்ஜிக் மூமெண்ட்டாக இருந்துச்சு. மற்றதெல்லாம் ஓகே. அவர் சொன்னாரு ரசிகர்களுக்காக நான் என் சினிமாவே விட்டு போறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு லைன் கேட்குறது. மேபி ரசிகர்களுக்காக திருப்பி வருவார் கூட, அந்த மாதிரி ரெண்டு டபுள் தாட்ஸ் இருந்துச்சு எல்லாத்துலேயுமே. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அது அவரோட சாய்ஸ், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இது அவரோட பர்சனல் ஒப்பீனியன். அவர் பொலிட்டிக்கலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காரு. ஸோ இதில் அச்சீவ் பண்ண மாதிரி அதிலே அச்சீவ் பண்ணிட்டோம். ஆல் தி பெஸ்ட். ஆனா சின்ன வயசுல இருந்து நம்ம அவரை பார்த்தா வைப் பண்ணோம், இப்போ அவரை மிஸ் பண்ண போறோமே. மிஸ் பண்ண போகிறது புரியுது, பட் அது அவரோட சாய்ஸ். இப்போ அவங்களோட பர்சனல். இப்போ எனக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்னா அது என்னோட விருப்பம். இப்போ எனக்கு அது சடனாக பிடிக்கல, இப்போ நான் வேறு எதனா பண்ணுறேன்னா அதுவும் என்னோட விருப்பம். அவருக்கு ஆக்டிங் பிடிச்சிருந்தது, அது பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ அவருக்கு அது பிடிக்கலன்ட்டு இல்லை, அதை விட பெஸ்ட்டாக ஒன்று சூஸ் பண்ணி பொலிட்டிக்கலில் போயிருக்காரு. ஸோ அது அவரோட விருப்பம் தானே. நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே விஜயோட ஃபேன். ஸோ அவங்க எடுத்தோடனே போகிறேன் அப்படின்னு சொன்னது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதே மாதிரி ரசிகர்களுக்காக அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னது அது ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. அதை பார்த்தோடனே ஒரு மாதிரி டியர்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி இருந்தது. ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் இல்லையா, என் நண்பர் அஜித். ஆக்சுவலாக 2 டீமும் சண்டை போட்டுட்ருப்பாங்க ஃபேன்ஸு. அது நம்ம புரிஞ்சுக்கணுன்னு ஒரு தாட். அவரோட கெரியர்னு போயிட்டார், இவர் நமக்காகன்னு வந்துட்டார். ஸோ 2 பேரோட ஃபேன்ஸும் சேர்ந்து 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட். பார்க்க நல்லா இருந்தது, பட் ஐ எம் நாட் அ டை ஹார்ட் ஃபேன் அண்ட் ஆல். ஸோ பார்க்குறேன், லைக் ஐ வில் என்ஜாய் எவ்ரி ஒன். ஸோ அதனால் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஏஜ்லேயும் ரொம்ப ஆக்டிவாக இருந்தது. ஸோ தட்ஸ் இட். ஆக்சுவலாக ஐ எம் நாட் அ மூவி பர்சன். ஸோ அதனால் என்ன சொல்கிறது, ஐ வில் என்ஜாய் ஆல் த மூவிஸ். ஸோ நல்ல மூவிஸ் வந்து அது கண்டிப்பாக பார்ப்பேன். ஸோ அதனால் லைக் ஐ எம் நாட் த ரைட் பர்சன் ஐ திங்க். ஓகே, அடுத்த ஜென்ரேஷனுக்கு அடுத்து வரட்டுமே. ஸோ இன்னும் நிறைய பேர் இருக்காங்கல்ல, நிறைய பேர் டேலண்டோடு இருக்காங்க, அவங்களாம் அடுத்து வரட்டுமே. அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா மூவிஸ் வந்து பார்த்துட்டே தான் இருக்க போகிறோம் நம்ம. ஸோ எனக்கு என்னமோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நிறைய பேர் இருக்காங்க டேலண்ட்டோட. ஸோ அவங்களாம் அடுத்து வரட்டும். அவங்களுக்கு இருக்காங்க தளபதி ஃபேன்ஸ். நாங்கள் 2 பேருமே தளபதி. எங்களுக்கு பிடிச்சதுக்கு காரணமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றது தான். ஸோ அவங்க பாட்டு ஏதாவது வந்ததுன்னா தேல் என்ஜாய் சீயிங். கில்லிலாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ நான் கிட்டாக இருக்கும்போது வந்தது, அவங்க இன்னும் அது பார்க்குறாங்கன்னும் போது நாங்கள் என்ன சொல்கிறது, மறுபடியும் நாங்கள் அவங்க ரேஞ்சுக்கு அப்டேட் ஆகிருக்கோம். ஸோ எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்க தான் செய்யுது, பட் இன்னும் நாங்கள் அது ஃபீல் பண்ண ஆரம்பிக்கல.
ஸோ இன்னும் அந்த படம் ரிலீஸ் ஆகணும், அதை நாங்கள் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் வி ஷுட் திங்க் அபவுட் இட். அவங்க இப்போ ஒரு இதுக்கு போயிருக்காங்கல்ல, ஸோ லெட் தம் ட்ரை, அவங்களும் ட்ரை பண்ணட்டும், அதில் வின் பண்ணட்டும், சக்ஸஸ் ஆகட்டும். ஸோ அடுத்து இது டெய்லியும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரீ-ரிலீஸ்க்குள்ளே கில்லியாச்சு, இன்னும் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வேறு ஏதாவது மூவி ரிலீஸ் ஆகும். ஸோ இது இப்போ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். ஸோ எல்லாமே பாசிபிள் தான் நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இவங்களாம் இன்ஸ்பயர் ஆவாங்க எல்லாருக்குமே. ஸோ ஓகே, இவங்க எல்லா துறையிலையுமே வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அது நல்ல விஷயம் தானே. ஸோ அதனால் இதில் ஒரி பண்ணிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு தான் நான் நினைப்பேன். ஸோ எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். இப்போது அந்த அளவுக்கு நமக்கு ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு. ஸோ இட்ஸ் ஓகே தான். நியூட்ரல் பர்சன். விஜயும் பிடிக்கும், அஜித்தும் பிடிக்கும், சூர்யா பிடிக்கும், எல்லாருமே பிடிக்கும். ஸோ வி டோன்ட் ஹேவ் எனி பயாஸ். அதான் மெயின்லி இல்லாமல் ஸ்டோரிஸ், மூவிஸ் ஓகே நல்லா இருக்கும். ஆமாம். இல்லை மேடம், அவர் மக்களுக்கோசம் வரட்டும் மேடம் ஆட்சிக்கு. அவர் வந்தாருன்னா எல்லாமே நல்லது செய்வார் மேடம். அவரை டிவியில் பார்க்கலன்னா பரவாயில்ல, நாங்கள் நேரில் பார்ப்போம் மேடம். இது நல்லா தான் இருக்குது. அந்த ஆடியோ லான்ச் பார்த்தோம் நாங்கள். ஆனால் என்னென்னா இப்போ அவர் மீடியா விட எனக்கு அரசியல் வரது ரொம்ப நல்லது தான் அது. ஏன்னா அதுலனா கம்மி, இதுலனா காலம் முழுக்க அவர் இருப்பார்ல, அதனால அது பிரச்சனை இல்லை. போன்ட்டை போட்டு பண்ணி எப்போ இருக்குல்ல, கட்சியில் ஆரம்பிச்சிடலாம் பாட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப மிஸ் பண்ணுறோம் தான். என்ன அரசியல் வந்தால் ஓகே தான். அரசியல் ஒரு சேஞ்ச் வேணும்ல. அரசியல் ஆமாம், ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஆமாம், அதுதான். இதுக்கப்புறம் அவர் மட்டும்தான். பார்த்தோம். அவர் டான்ஸ் ஆடுறதுனா ரொம்ப பிடிச்சிருந்தது. லாஸ்ட்டாக எங்களுக்குலாம் தண்ணி வந்துச்சு கண்ணில். பொலிட்டிக்கலி பார்த்தீங்கன்னா அவர் நல்லா எனர்ஜெட்டிக்காக வர்றாரு. திஸ் இஸ் த ரைட் ஏஜ்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அவர் சக்ஸஸ் கிடைக்கும், அதில் சந்தேகம் இல்லை. பட் அது எப்போங்கிறது தெரில. இட் டிபெண்ட்ஸ். அவர் மதிப்பை, மக்களோட நம்பிக்கையை அவர் சம்பாதிக்கணும். இப்போ வந்திருக்காரு, இப்போ அவங்க ஃபேன்ஸ் இருக்காங்க, ஃபாலோயிங்ஸ். பட் அது மட்டும் பார்த்தாது இல்லையா. அது பப்ளிக், ஜென்ரல் பப்ளிக், நாட் ஒன்லி த ஏஜ் குரூப். கொஞ்சம் ஏஜ் இருக்கவங்களும் அவரை நம்பணும். அவர் நம்பணும்னா அந்த மாதிரி அவர் செய்யணும். அப்படியா? அது நல்ல விஷயந்தான். பிகாஸ் பாலிட்டிக்ஸ் ரொம்ப பெரிய விஷயம். அது இந்த சைடில் ஒரு சினிமா மீடியா வச்சுட்டு அந்த சைடில் அது முடியாது. ஃபுல் டைம் ஹி ஹேஸ் டு அதில் கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் அவர் ஜெயிக்க முடியும். அவருக்கு நிறைய யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட் இருக்குது. தட்ஸ் குட். பட் ஒரு ஏஜ்டு பீப்புள் எல்லாம் அவர் இன்னும் நிறையா சம்பாதிக்கணும். பட் நல்ல எண்ணம் இருக்குது, அவருக்கு நல்ல எண்ணம் இருக்குது கண்டிப்பாக. பட் அதே மாதிரி அவரை நம்பி அவர் கூட இருக்கிறவங்களும் அதே மாதிரி அவரை மாதிரி இருக்கணும். அதாவது நல்ல எண்ணத்தோடு இருக்கணும், சம்பாதிக்கணும், பண்ணக்கூடாது, அவர் பேரையும் கெடுக்கக்கூடாது. கண்டிப்பாக அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. அது அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த சமூக சேவை செஞ்சு நல்லது செஞ்சால் நிச்சயமாக விஜய்லாம் ஒரு பெரிய தமிழ்நாடுக்கு ஒரு பெரிய நல்லது செய்யலாம். அதை எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அதை அவர் ஃபுல்ஃபில் பண்ணுவார்னு நினைக்கிறோம். காட் நோஸ். நல்லா இல்லை, நடிக்கணும் கண்டிப்பாக. ஆமாம், நடிக்கணும். அவங்க அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஆச்சு ஒரு மூவி கொடுக்கணும். ஆமாம், அஃப்கோர்ஸ். அதுதான் ஒரு தீபாவளி பொங்கலுக்குலாம் நல்லாயிருக்கும் ஒரு படம் லான்ச் ஆச்சுன்னா. அது இல்லைன்னா மிஸ் பண்ணுவோம் ரொம்பவே. நல்லா இருந்துச்சு. இன்னும் நிறைய மூவிஸ் பண்ணணும் சார். இதையும் விட்டுறக்கூடாது. ஆமாம். அது விடக்கூடாது, ரசிகர்களுக்காக நடிக்கணும். அல்ல, ஆனால் ஒரு மாதிரி இருந்துச்சு, நல்லாயிருக்கும் நடிச்சா அப்படி. அவர் கட்சியில் நிறைய வளர்ந்த பெரிய விஷயம் தான் எங்களுக்கு. நானே கட்சி தலைவரோட ரசிகன் தான் நான். ஆமாம் ஆமாம், அவரோட ரசிகன் தான் நான். அவர் நடிக்கலாம், இதுக்கப்புறம் வாய்ப்பு கிடையாது. இதுக்கப்புறம் சிஎம்மாக பெரிய விஷயந்தான். அவர் மக்களுக்காக பெரிய நல்லது செஞ்சால் நல்லது தான் எங்களுக்கு. அது அவரோட கரியரு. ஸோ அவர் இனி பொலிட்டிக்ஸில் இருக்கார்ல, ஸோ அவர் அதில் இனி மக்களுக்காக இறங்கணும்னு வந்துட்டார். ஸோ நல்லது தான் நினைக்கிறேன் நான். நம்ம சின்ன வயசுனாலும்
மேபி ஒரு 15 ஆயிடுச்சு அவருக்கு. இனி மக்களுக்காக இறங்கணும்னு வந்துட்டார். ஸோ அது நல்லது தான். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது தான் நினைக்கிறேன். பார்த்தேன், இருந்துச்சு, கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் அவர் மக்களுக்காக வந்துட்டார். ஸோ இனி அவரோட ஒரு மைண்ட் செட் அப்படின்னால நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஒரு ஃபேனாக. அது வருத்தமாக இருக்குது. அதில் இருந்து அரசியல் வந்து நல்ல விஷயந்தான். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம் எல்லோரும். பார்த்துருக்கேன். சம்திங் ஒரு டைலாக் இருக்குல்ல, துன்பமாக இருந்தாலும் இன்பமாக இருக்குது, அந்த மாதிரி. அந்த மாதிரி